எகிப்தில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார். ஸோ எகிப்திலையும் நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. எந்த காலகட்டத்தில் இது நிகழ்ந்திருக்கும் சார்? அதாவது உலகத்திலே வந்து தமிழ் முதல் உலகத்திலே முதல் தோன்றிய காலத்திலேருந்தே தமிழ் வந்தது. புரியுதானே? அதுதான் தமிழோட இலக்கணங்கள், தலைமையோட வழிகள், வார்த்தைகள் எல்லாமே முதல் வந்து தட்டெழுத்து, அதுதான் அச்செழுத்து. தட்டெழுத்துன்றது தான் இந்த மாதிரி பிரமிடு போல் வரும். அதில் வந்து உருவங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எழுத்துக்கான வழிகள். அச்சு எழுத்தில் வந்து உங்களுக்கு வடிவம் மாறும். அதுக்கப்புறமா தான் எழுத்துக்களோட வடிவங்கள் வந்து. ஸோ இந்த தட்டெழுத்துலாம் வருது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லெமோரியா கண்டம், அதாவது லெமோரியா ஆரம்பிச்சது குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்துலேருந்தே இது வந்து உருவாயிடுச்சு. இதுலேருந்து தமிழ் வந்து ஆதி காலத்திலே உருவான ஒரு மொழி. இன்னைக்கு இல்லை, எல்லா இடத்துலையுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டாலஜிக்கல்லே வந்து வேர்ல்டில் வந்து தமிழை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழோட வழிமுறைகளில் வந்தது இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேணும். இதெல்லாம் பத்தாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஜிப்ட் வந்து 5000 இயர்ஸ் முன்னாடி. ஸோ தமிழில் உங்களுக்கு எடுத்திங்கன்னா அகத்தியம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி வருது.